Hello friends, welcome to Niha Voice. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஈஸியா காலையில டிஃபன் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. அப்புறம் 1/2 டம்ளர் பாசி பருப்பு, அதை லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க, அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பொடியா நறுக்குனது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வரமிளகா, முந்திரி பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, எண்ணெய் தேவையான அளவு, நெய் எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நிஹா வாய்ஸ். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் காஞ்சதும் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் வரமிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அரிசியையும் பாசி பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொலையா வெந்து வரட்டும். இப்போ ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வெண்பொங்கல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நிஹா வாய்ஸ். தேங்க்யூ.